யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வயோதிபர்கள், பிரபல வர்த்தகர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள், வாழ்வெட்டு குழுக்களின் அட்டகாசம் என்பனவற்றுக்கு பின்னால் இராணுவ மறைகரங்கள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கருத்து தெரிவித்தார். ஸ்ரீதரன் மெத்துவத்துமாட்ட மினித்து 14 காலத்து கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் காணி சுற்றுலா விளையாட்டுத்துறை தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த ஒழுங்கு பத்திரங்களின் மேலான உரையாற்றிய பின் கிடைத்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றிகள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுடைய அனுமதியோடு முதலில் ஒரு சில விடயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் பத்தமேனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் முன்னாள் போராளியுமான திரு தம்பித்துரை பிரதீபன் அவர்களது வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கடந்த 2024/6/12 புதன்கிழமை நள்ளிரவு அச்சுவேலியில் உள்ள அவரது வீட்டிற்கு அடாவடியாக உள்நுழைந்த 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் நுழைவாயில், கதவு, ஜன்னல்களை ஆயுதங்களால் தாக்கி சேதம் ஏற்படுத்தியதோடு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் தீக்கிரையாக்கியுள்ளனர். இதனால் 10 லட்சம் ரூபாவுக்கு மேல் பொருள் இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் ஊடகவியலாளரான தம்பித்துரை பிரதீபனின் ஊடகப் பணிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலேயே இந்த வன்முறை சம்பவம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது. 4 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகளில் கூறப்படுகின்ற போதும் இன்று வரை இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு சந்தேக நபர் கூட கைது செய்யப்படவில்லை. இது தவிர யாழ்ப்பாண மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மூதாளர்களான பிரபல வர்த்தகர்கள் காரணங்களற்று திடீரென காணாமல் போகும் சம்பவங்களும் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. பிரதீபன் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மூத்த ஊடகவியலாளர்களில் ஒருவர். பல்வேறுபட்ட இடங்களிலே தன்னுடைய செய்தி சேகரிப்பை சிறப்பாக ஆற்றுகின்றவர். அவருடைய அந்த செய்தி சேகரிப்பின் மீது பொறாமை கொண்ட படைத்துறை சார்ந்தவர்கள்தான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். உறவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய அனுமானத்தின் பிரகாரம் நான் அவருடைய வீட்டுக்கு, தம்பித்துரை பிரதீபன் அவருடைய வீட்டுக்கு சென்று பார்த்ததன் அடிப்படையில் அவருடைய வீட்டை கேற்றால் பாய்ந்து அவருடைய கேற்றை வாள்களால் வெட்டி கொத்தி அவருடைய வீட்டின் பொருட்களை சேதப்படுத்தி கொளுத்திய அந்த நபர்கள் 5 பேர் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களோடு வந்திருக்கிறார்கள். நள்ளிரவு வேளை யாழ்ப்பாணத்தின் தெருக்களிலே இவ்வாறு வருகின்றார்கள் என்றால் இது ஒரு படையினருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய ஆதரவு இல்லாமல் எவ்வாறு அங்கே வர முடியும்? இலங்கையிலே அதிகூடிய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்களும், வீடுகளை உள்நுழைந்து உடைக்கின்ற சம்பவங்களும், அதற்கு பின்னாலே படையினர் காத்திருக்கின்ற விடயங்களையும் எங்களால் மிக துல்லியமாக உணர முடிகிறது. தம்பித்துரை பிரதீபன் அவர்களுடைய வீட்டு தாக்குதலுக்கும் இராணுவத்தோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்களுடைய மறைகரங்கள் இருப்பது போலவே நான் என்னுடைய சந்தேகத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். காரணம், நான் நேரடியாக சென்று பார்த்ததன் அடிப்படையிலும் அண்மையிலே ஜனாதிபதி வசாவுலான், பலாலி, யாழ்ப்பாண பகுதிகளுக்கு வருகை தந்த பொழுது அங்கிருந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அங்கிருந்த மக்களுடைய இடங்களுக்காக அவர்கள் போராடி அழுது கொண்டு நின்ற பொழுது அந்த செய்திகளை மூத்த ஊடகவியலாளர்களான சுதந்திர ஊடகவியலாளரான தம்பித்துரை பிரதீபன் அவர்களும், சக்தி ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரான பரதன் அவர்களும் செய்திகளை சேகரித்திருந்தார்கள். ஆகவே இந்த நியூஸ் பஸ் சக்தியினுடைய ஊடகவியலாளர் பரதன் அவர்களுக்கும் ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுக்கும் அந்த இடத்திலேயே இராணுவ புலனாய்வு துறையினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அச்சுறுத்தலுடைய தொடர்ச்சி அவருடைய பிரதீபனுடைய வீடு அடித்து நொறுக்கப்படுவதற்கும், தாக்கப்படுவதற்கும், எரிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாகி இருக்கிறது. இன்று நடந்து இந்த நாட்கள் கடந்தும் கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு துர்ப்பாக்கியத்தை இந்த நாட்டிலே எவ்வாறு சொல்வது? கிட்டத்தட்ட 6 நாட்கள் கடந்திருக்கிறது. 12ஆம் தேதி நடைபெற்றது, இன்று 18ஆம் தேதி. இன்று நள்ளிரவு வந்தால் 6 நாட்கள். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதிக்கு அவதூறாக ஒரு வசனம் போட்டால், அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த அதிகாரிகள் மீது அல்லது படைத்துணையினர் மீது ஏதாவது ஒரு டிக்டாக்கை கூட ஒரு இளைஞன் போட்டால் விடுவதற்குள் 24 மணித்தியாலத்துக்குள் அவன் கைது செய்யப்படுகிறான் அல்லது அவனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது.
ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு அவருடைய வீட்டிலே நடந்த சம்பவங்களுக்கு இதுவரை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. 6 நாட்களாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம் போலீஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இதற்கு நீதி கிடைக்குமா? இவ்வாறு தாக்கப்படுகின்ற, பயமுறுத்தப்படுகின்ற, அச்சுறுத்தப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு நேர்மையான முறையிலே இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா என்பதை இந்த உயர்ந்த சபையிலே நான் கேட்க விரும்புகின்றேன். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், மூதாளர்கள், பிரபல வர்த்தகர்களும் காரணங்களற்று திடீரென காணாமல் போகின்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 7 வருடங்களாக நடைபெறுகின்ற சில விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தன்னிச்சையாக ஏற்படும் சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்படாத நிலையில் அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்று, சடையாளி சிவன் கோயிலடி காரைநகர் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட பதிவிடமாகவும் கொண்ட பிரபல வர்த்தகரான திரு வேலுப்பிள்ளை நடராசா வயது 63 என்பவர் கடந்த 2017/7/21 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இவரது மகனான திரு நடராஜா கோராஜ் அவர்கள் யாழ்ப்பாண மண்ணில் இருந்து செயல்படும் சர்வதேச வலை அமைப்புடன் கூடிய பிரபல ஊடக நிறுவனமான டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஊடகவியலாளராக கடமையாற்றும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு, பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமான விளம்பரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டும் 7 வருடங்களாகியும் எந்த முடிவுகளும் கிட்டவில்லை. ஒரு டான் தொலைக்காட்சியில் இருக்கின்ற மூத்த ஊடகவியலாளராக பணியாற்றிய குஹராஜ் அவர்களுடைய தந்தை கிட்டத்தட்ட 7 வருடங்கள், இந்த ஆடி மாதத்தோடு 21ஆம் தேதியோடு 7 வருடங்கள், இதுவரை அவர் எங்கே என்பது தெரியாது. அதேபோல யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த திருமதி யோகம்மா சோதிநாதன் வயசு 63 அவர்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறார். இவர் புங்குடுதீவு மண்ணைச் சேர்ந்தவர். இவர் எங்கே என்பது இதுவரை தெரியாது. அதேபோல அண்மையில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மடத்துவெளியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறை சார்ந்து இலங்கை அரசால் தேசமானிய விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டவரும் சமாதான நீதிவானும் புங்குடுதீவு மக்களால் அதிகம் அறியப்பட்டவருமான திரு வைத்திலிங்கம் கனகலிங்கம் வயது 82 அவர்கள் கடந்த 2024/5/12 மதிய வேளை புங்குடுதீவு மடத்து வழியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமல் போயுள்ளார். புரிதொருவரது உதவியற்று நடந்து செல்லவோ வாகனங்களில் ஏறி செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலில் இருந்தே காணாமல் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாக உள்ளது. குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வைத்திலிங்கம் கனகலிங்கம் அவர்கள் கொழும்பு, வவுனியா, யாழ்ப்பாணம் பகுதிகளிலே மிக பிரபல வர்த்தகராக இருந்தவர். இலங்கை அரசு அவருக்கு தேசமானிய விருது வழங்கி இருக்கிறது. இவ்வாறான ஒருவர் புங்குடுதீவு மடத்து வழியில் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கேற்றோடு தெருவோரமாக இருந்த பொழுது ஒரு மதிய வேளை திடீரென்று காணாமல் போயிருக்கிறார் என்றால், இந்த இவ்வளவு நாட்டிலே இவ்வளவு படைகள், போலீசார், முப்படைகள் இருந்தும் ஒருவருடைய காணாமல் போனமைக்கு இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே. 1 மாதத்துக்கு மேலாக இருக்கிறது அவருடைய செய்தி. இன்று எத்தனையோ விளம்பரங்கள் போட்டிருக்கிறார்கள். சிங்கள பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள், அதனை விட ஊடகங்களில் போலீஸ் முறைப்பாடு, மனித உரிமைகள் முறைப்பாடு, என்னென்ன இடங்களில் சொல்ல வேண்டுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் தனியான விசாரணைகளை கூட மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர். ஆனால் இதுவரை அவர் பற்றிய எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை. இந்த நாட்டில் இவை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இவ்வாறான தொடர்ந்தும் வயோதிபர்கள் காணாமல் போதல், இளைஞர்கள் கைது செய்யப்படுதல், விசாரணைக்கு அழைக்கப்படுதல், இங்கே ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல், இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம், இந்த நாட்டினுடைய சிவில் நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இது ஒரு நாட்டுக்கு உகந்ததா? இந்த நாட்டினுடைய நேர்மையான பாதைகளுக்கு இது சரியானதா என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாண மண்ணிலே இந்த 3 வயோதிபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது ஒருபுறமானது. இன்னும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும். அவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை தெரியவில்லை. அவை வெளியிலே வரவில்லை. அடிக்கடி கடத்தல்கள், கைது செய்தல்கள் அல்லது வாழ்வெட்டு சம்பவங்கள் என்பது இன்று மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் இருக்கிறது. இதற்கு பின்னாலே இராணுவத்தினுடைய மறைகரம் இருக்கிறது. போலீசாருடைய அவர்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கிறது.
இதனை கட்டுப்படுத்த அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது. இந்த நாட்டிலே ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல், தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் இங்கே திணறிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது வெளிப்படையாக காட்டுகிறது. இதனால் தான் நாங்கள் போலீஸ் அதிகாரம் ஒரு தமிழர்கள் என்ற அடிப்படை, தனியான மொழி பேசுகின்ற இனம் என்ற அடிப்படையில், அவர்களுக்கு உரித்தான அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் ஏன் போலீஸ் அதிகாரம் தேவை என்பதை நாங்கள் தெளிவாக கூறுவதற்கான காரணமே இவ்வாறான அடாவடிகள் இன்னொரு மொழி பேசுகின்ற இராணுவம் போலீசாருக்கூடாக பெரிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு பின்னாலே இராணுவ புலனாயும் இராணுவத்தினருடையதும் செயல்பாடுகள் மறைகரமாக இருக்கின்றன என்பதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லி வைக்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல உறவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இங்கே காணி சம்பந்தமாகவும் காணியினுடைய முடிக்குரிய காணிகள் கட்டளை சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் அமைச்சர் அவர்களும் பிரஸ்தாபித்திருந்தார். முடிக்குரிய காணிகள் சாதாரணமாக கிளிநொச்சி என்பது 1950களுக்கு பிற்பாடு 1930களிலும் சரி 50களிலும் ஒரு குடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு மாவட்டம். யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பெருமளவான மக்கள் பல ஊர்களிலும் இருந்து குடியேற்றப்பட்ட ஒரு மாவட்டம் தான் கிளிநொச்சி. அதே போல் 1983ஆம் ஆண்டு சிங்கள வன்முறைகளால், சிங்கள காடையர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட நிலையில் உடுத்த உடுப்போடு கிளிநொச்சியிலே குடியேறி அந்த காடுகளை வெட்டி களனியாக்கி இன்று அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், மலையகத்திலே இருந்து வந்த மக்களும் இன்று கிளிநொச்சி மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இன்று அந்த மண்ணிலே ஒரு 3வது தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 50ஆம் ஆண்டுகளில் வழங்கப்பட்ட காணி, 53ஆம் ஆண்டு 54ஆம் ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட குடியேற்ற திட்ட காணிகள், 1930ஆம் ஆண்டிலே முதல் கிளிநொச்சியிலே குடியேற்றப்பட்ட கணேசபுரம் குடியேற்ற திட்டம், அதற்கு பிற்பாடு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கட்சி படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம், ராமநாதபுரம் குடியேற்ற திட்டம், உருத்திரபுரம் குடியேற்ற திட்டம், அக்கராயன் குடியேற்ற திட்டம், பூனேரியிலே குடியேற்றப்பட்ட இடங்கள், இவ்வாறான குடியேற்றப்பட்ட இந்த மக்களுடைய இடங்களில் அவர்களுடைய காணிகள், அவர்களுக்கான உரித்துக்கள் இவ்வளவு காலமாகியும் உறுதி வழங்கப்படாத நிலையில் இருக்கிறது. கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியிலே உதயநகர், கணேசபுரம், கிளிநொச்சி நகரம், ரத்தினபுரம், திருவியாறு இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய காணிகள் பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் உறுதி வழங்கப்படவில்லை. இப்பொழுது உறுதி வழங்குவதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது அங்கே சாதாரணமான ஒரு அலுவலக உதவியாளராக இருக்கிறவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு காணி துண்டை 2 பரப்பு அல்லது ஒரு 4 பரப்பு காணியை வாங்கி தன்னுடைய பெயருக்கு அவர் பதிவு செய்து அவருக்கு உறுதி வழங்க போகிற பொழுது கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்களை நீங்கள் லீசிங்கில் தான் காணி எடுக்க வேண்டும், இல்லை என்றால் உறுதி வேண்டும் என்றால் நீங்கள் 60 லட்சம் வரை கட்ட வேண்டும் என்ற கட்டாயம் நிர்பந்திக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அபாண்டமான ஒரு பகல் கொள்ளை அந்த மக்களிடம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு சானிட்டரி லேபர், சுகாதார தொழிலாளி, ஒரு அலுவலக உதவியாளர், அரச உத்தியோகத்தர்கள் தங்களிடமிருந்த நகைகளை அல்லது வங்கியிலே கடன் எடுத்து குறைந்த அளவில் வாங்கிய காணிகள் ஒரு வீடு கட்டி தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற காலம் வருகிற பொழுது இப்பொழுது அந்த காணிகளை நீங்கள் லீசிங்லான், நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் பெற முடியும் அல்லது நீண்டகால குத்தகையில் தான் பெற முடியும். அதற்கு நீங்கள் இவ்வளவு வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கின்ற திட்டத்தின் பிரகாரம் இவ்வளவு காசு 60 லட்சம் வரை கட்ட வேண்டும் என்று கேட்டால் எவ்வாறு அந்த மக்கள் அந்த காணிகளுக்கான உரித்துக்களை பெற முடியும்? ஆகவே இந்த நாட்டிலே எல்லா இடங்களும் உறுதி வழங்கப்பட்டு அவர்கள் அந்த உறுதிகளை வங்கியிலே அடை வைக்கவோ அல்லது தாங்கள் கடன் பெறவோ அவங்களுடைய அடுத்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கவோ உரித்துடையவர்களாக இந்த நாட்டில் இருக்கிற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மக்களுடைய காணிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை எழுதி கொடுக்க முடியாமலும் ஒரு கடன் தேவைக்காக வங்கியிலே தாங்கள் அடை வைக்க முடியாமலும் அந்த தாங்கள் அடுத்த வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடியாமலும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது மிக மோசமான காரியம். ஆகவே அமைச்சர் அவர்கள் இங்கு இல்லை, ஆனால் அதிகாரிகள் என்று வந்திருப்பார்கள். இதற்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும். அவர்களிடம் இவ்வாறான சாதாரண உத்தியோகத்தர்களிடம் 60 லட்சம் இருந்து 1 கோடி வரையும் நீண்டகால குத்தகை காசு கட்டித்தான் நீங்கள் காணியினுடைய உறுதியை பெற முடியும் என்று கட்டாயப்படுத்தினால் அந்த மக்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் சுற்றுலாத்துறை மற்றும் காணி தொடர்பான ஒழுங்கு விதிகள் தொடர்பான சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இந்த சந்தர்ப்பத்திலே நானும் ஒரு சில விடயங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த காணி தொடர்பான சட்டமூலங்கள் கொண்டு வரப்படுகின்ற அதே நேரத்தில் இங்கே காணி உரித்துக்கள் வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகளும் ஜனாதிபதியால் நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே வடக்கு கிழக்கில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலே கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக காணி உரித்துக்களை பெறாத பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு காணி உரித்துக்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே நகரத்தை அண்டிய பகுதிகளில் பெருமளவான காணிகள் நீண்ட காலமாக அனுமதி பத்திர காணிகளாக இருந்தது. இப்பொழுது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சில நடவடிக்கைகள் காரணமாக அந்த காணிகளை நீண்ட காலமாக சொந்தமாக கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதி இல்லாத நிலைமையிலே இப்பொழுது இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த காணிகளுடைய அந்த உரிமையை இழந்து அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்க வேண்டியவர்களாக அல்லது கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபா பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்த அமைச்சு நீண்ட காலமாக அந்த இடத்தில் உரிமை கோரி அந்த உரிமையோடு வாழ்ந்து வந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதியை பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இப்போ அண்மை காலமாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த உரிமையை இழந்து அதை அந்த இடங்களிலே அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்கின்றவர்களாக மாற்றப்படுவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. அவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த அடிப்படையில் போர்ச்சூழல் காரணமாக அவர்களுக்குரிய அந்த உரித்துக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது குத்தகையாளர்களாக மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர்களுக்கு அந்த காணிகள் சொந்தமாக வழங்கப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவதோடு வடகிழக்கிலே நீண்ட காலமாக நிரந்தர உரித்தற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்குரிய அந்த அனுமதி பத்திர காணிகளுக்கான காணி உறுதிகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த காணி உறுதிகள் உரித்து வழங்குதல் என்ற பெயரிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே 84ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளிலே 2008-09களிலே ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. அந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக தமிழர்களையும் சேர்த்து வைத்து வழங்குகின்ற பொழுது ஏதோ ஜனாதிபதி நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் தமிழர்களுடைய காணிகளில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய காணிகளில் அத்துமீறி குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிகள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகள் அந்த போர்க்காலத்துக்கு 84ஆம் ஆண்டுகளில் இருந்து போர் காரணமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்னும் சில விடயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கதிர்காம் வளமையாக வடக்கு பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பகுதிகளில் இருந்து மக்கள் பாத யாத்திரையாக கதிர்காமத்துக்கு செல்வது வளமை. கதிர்காமம் தமிழர்களுடைய ஒரு பூர்வீக வழிபாட்டு தலம். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது உகந்த அம்பாறை மாவட்டத்து பொத்துவிலுக்கு தாண்டிய பகுதிகளிலே ஒரு காட்டுப்பாதை ஊடாக செல்வதற்காக பாதைகள் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கப்படுவது வளமை. ஆனால் இம்முறை உரிய காலத்திலே திறக்கப்படாது என்றும் அது காலம் பிந்தி திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு பெரும் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக கதிர்காமத்துக்கு செல்லுகின்ற பக்தர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
திறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பாதை 28ஆம் தேதி வழமை போன்று திறக்கப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்திலே உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரியிலே மாணவர்கள் மிக மோசமான உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்த அந்த மாணவர்கள் ஆசிரிய மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தலைவர் ஒருவர் நியமிக்கப்படாத ஒரு நிலைமையிலே பதில் பீடாதிபதியினுடைய தலைமையிலே தான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏன் நிரந்தரமான தலைவர் அந்த கல்வியியல் கல்லூரி கேள்வி இருக்கின்றது. ஆகவே அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அவசரமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்திலே உடனடியாக ஒரு நிரந்தர தலைவர் ஒருவரை அந்த கல்வியியல் கல்லூரிக்கு யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரிக்கு தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்திலே ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்கள் மீது அச்சுவேலி பத்தமேனி பகுதியிலே வைத்து அவருடைய வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஆட்டோ வாகனம் எரிக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் இருந்த உடைமைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர் இந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதி வந்தபோது வெளியோயா பகுதியிலிருந்து சிங்களவர்கள் ஏற்றி வரப்பட்டமை தொடர்பாக கலந்து கொண்டிருந்த சிங்கள மக்களிடம் பேட்டி எடுத்து அது வெளியிலே வந்திருந்த நிலைமையிலே அதற்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களுக்கு பிரதீபனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு முன்னாள் போராளி. இந்த முன்னாள் போராளி இந்த ஜனாதிபதி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த முன்னாள் போராளிகள் இன்னமும் குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகின்றார்களா, பார்க்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதா, முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த குற்றவாளிகள் உடனடியாக கண்டறியப்பட வேண்டும். இது ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை நான் மிக தெளிவாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இறுதியாக நான் இதை முடிப்பதற்கு முன்னதாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தில் கணக்காளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் மற்றும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு மேலாக மக்கள் போராடி வருகின்றார்கள். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்றத்திலே பிரதமர் தினேஷ் குணவர்தன அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே நான் அது தொடர்பான ஒரு நீண்ட கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தேன். இன்று வரையில் அந்த இடத்திற்கு ஒருவரை அனுப்பி அந்த பிரச்சனையை கேட்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரையில் அங்கு யாரும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படவில்லை. ஆகவே உடனடியாக அது தொடர்பாக பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்திலே நான் முடிக்கின்றேன். இறுதியாக இந்த இழுமை மடிப்படகு மற்றும் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை இந்திய தூதரகத்துக்கு எதிராக நடத்துவதில் எந்த விதமான பயனும் இல்லை. உண்மையிலே இந்த போராட்டம் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவனுடைய அமைச்சுக்கு எதிராக நடத்தப்பட வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு கடத்தொழிலை அழித்துக் கொண்டிருக்கின்றார். இந்திய மீனவர்களை அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பது இந்த நாட்டு அரசினுடைய தவறு. ஆகவே இலங்கை அரசும் இந்திய அரசும் உடனடியாக இந்த அத்துமீறலை கட்டுப்படுத்தி மீனவர்களுடைய கடல் தொழிலை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Honorable Hector Apuhami, you have 7 minutes.